இந்த ஈரான் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மக்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ என்ன என்ன நிலையில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. யார் அவன் வந்து நாங்கள் தான் எங்கள் கை தான் ஓங்குனுச்சு அவன் சொல்லுவான், இவங்க வந்து எங்கள் கை தான் ஓங்குனுச்சுன்னு இவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு பேரும் சொல்கிறதுல எது உண்மை எது பொய்ன்னு கழித்து எடுத்துகிட்டு நம்ம சிந்தித்து கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து யாருடைய கை ஓங்கி இருக்குது என்பதற்கு வந்து அந்த பிரிட்டன் பிரதமருடைய அந்த ஒரு அறிவிப்பு நமக்கு பெரிய சான்றாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அமெரிக்காக்காரன் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தப்போ வந்து பிரிட்டன்கிட்ட சைப்ரஸ்னு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் தான் பெரிய இராணுவ தளம் வச்சுருக்கிறாங்க, விமானத்தளம்லாம் வச்சுருக்காங்க. பிரிட்டனுக்கு சொந்தமான பிரிட்டனை கான்ட்ரிக்டில் எடுத்து வச்சுருக்கிறான் சைப்ரஸ் தீவில். அவனுடைய விமானப்படையெல்லாம் அங்கே தான் வச்சுருப்பாங்க. அந்த படையிலேருந்து நாங்கள் வந்து ஈரானை தாக்கணுன்னு இப்போ ட்ரம்ப் கேட்பார். பிரிட்டன் மறுத்துருவாங்க. நீ யார் அனுமதி கேட்டினியா, உனக்கு சண்டைக்கு போய் சொல்லி யார் உனக்கு பர்மிஷன் கொடுத்தா, ஐநாவில் கேட்டியா, அது பாதுகாப்பு செய்ய கூட்டினியா, எல்லா நாடும் உன்ட்ட சம்மந்தம், நீனா தானே போகிற, அதுக்கு நாங்கள் எடுத்து தரமாட்டோம்னு சொல்லிடுவார். தரமாட்டேன்னு சொன்னோன்னே அங்கே அவருக்கு அனுமதி இல்லாமல் தான் இந்த அரபு நாடுகளில் இருந்து அந்த தாக்கல் நடத்தினாங்க. நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், அதாவது இது வந்து நாங்கள் இப்படி சொல்லி இருந்தோம், ஆனால் ஈரானுடைய கை ஓங்கி கொண்டிருப்பதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியலை. யார் ஜெயிச்சாங்கிறதுக்கு ஆதாரம், ஈரானுடைய கை ஓங்கி கொண்டிருப்பதை பார்த்துருக்க முடியலை. அதனால் சைப்ரஸ்லேருந்து நீங்கள் அமெரிக்காவை தாக்க அனுமதி கொடுத்துட்டோம். அமெரிக்காவோட விமானங்கள்லாம் சைப்ரஸில் இறக்கி, சைப்ரஸ்னால் 2000 கிலோமீட்டர் வரும், ஏறக்குறைய 1900 கிலோமீட்டர் வருது ஈரானுக்கு. அப்போ 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சைப்ரஸ் தீவில் இருந்து எங்கள் விமானத்தை கொண்டாந்து தாக்கிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு அனுமதி கொடுத்தவங்க. அது சொன்ன காரணம் என்ன, இவர் அநியாயமாக தான் யுத்தம் செய்கிறாரு, இருந்தாலும் ரொம்ப அடி வாங்கிட்டாரு, செத்துருவார் போல இருக்குது, அதுக்காக வேண்டிய கொடுக்குறோன்னு சொன்னால் இதுக்கு மேலே என்ன சர்டிஃபிகேட் வேணும், யாரு கை ஓங்கியிருக்குண்டு. இவங்க என்னத்தை சொன்னாலும் அடி பலமாக பின்னி எடுக்கிறாங்கன்னு வழங்குதா இல்லையா. அதனால் வந்து அவங்க கடும் அடியில் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் வந்து சமாதானத்துக்கு 1 மாதத்தில் நாங்கள் சமாதானத்துக்கு ஆயிடுவோம், சமாதானத்துக்கு தயாராக இருக்கோம்னு பெல்ட் அடிச்சிட்டான். அவன் ஈரான் என்ன செய்கிறாங்க, சமாதானமா நாங்கள் தானே முடியும், நீ எப்போ 1 மாதத்தில் முடிக்கிறது, நாங்கள் தான் நிப்பாட்டுவோம், நாங்கள் எப்போ நினைக்கிறோம் அப்போ தான் நிப்பாட்டுவோம், இதோட சமாதானத்துக்கு வரமாட்டோங்கிறாங்க. சமாதானத்துக்கு வருவேன்னு சொல்கிறவங்க ஓங்கி இருக்குதா, சமாதானத்துக்கு வரமாட்டேன்னு சொல்கிறவங்க ஓங்கி இருக்குதா. அது தாக்குனா இவ்வளோ சேதங்கள் ஏற்படும். அப்படி இருந்தால் கூட நீ எனக்கு 25 சேதம் ஏற்படுத்தினா உனக்கு 75 நான் ஏற்படுத்துவேன். அந்த நிலையில் நான் 50-50 கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன்டா உனக்கு பயப்படணும், அவன் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. அவன் நிப்பாட்டுவோம், சமரசமாக போய்க்கிறோங்கிறாங்க. அவனுடைய ஐக்கிய நாடு சபையை வச்சுலாம் என்ன செய்கிறாங்க, சமாதான பேச்சு நடத்தணும்னு சொல்ல வைக்கிறாங்க. அவனை சுயமோனம் சொல்ல மாட்டாங்க, இவன் சொல்லித்தான் செய்கிறது. யார் எப்போ சமாதான பேச்சுவார்த்தை, நீ வந்து அடிப்பீங்க, தாக்குவீங்க, தலைவரை கொள்ளுவீங்க, சமாதான பேச்சுவார்த்தையா, கணக்கு தீக்காமல் சமாதான பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு ஓங்கி இருக்குன்னு பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியம் என்னென்னா, இப்போ அடிக்கிற விஷயங்கள்லாம் வந்து அந்த அந்த கப்பலை வச்சு தான் எல்லாம் ஆட்டம் போட்டுருந்தாங்க. அந்த கப்பலில் கடுமை, அதாவது ஆப்ரஹாம் லிங்கன்கிற பேரில் உள்ள உலகத்திலே அதான் பெரிய கப்பல்னு சொல்லி அதில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் இருக்கும், பல ஏற்பாடுகள்லாம் இருக்கும். அந்த விமான ஓடுபாதையை பார்த்தாலே ஒரு நிலப்பரப்பு மாதிரியே தான் இருக்கும், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு கப்பல். அதை கொண்டே நிப்பாட்டி தான் உலகத்தை பயங்காட்டுவாங்க. அந்த கப்பலில் இருந்து தாக்கி தான் ஈராக்கெல்லாம் அழிச்சாங்க. அந்த கப்பல்லேருந்து குண்டு போட்டு தான் ஆப்கானிஸ்தான்லாம் பண்ணாங்க. அந்த கப்பலில் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க 4 பலஸ்டிக் மிசைலை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அடித்தவொன்னே என்ன செஞ்சாங்க, அடிச்சிடணும்னு அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் அடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அடிச்சுன்னு சொன்னோன்னே இந்த பக்கமே வர கிடையாதுன்னு தான் முதல்ல அமெரிக்கா நினைச்சிட்டான், இந்த பக்கமே எந்த ஒரு விஷயம் வர கிடையாதுன்னு தான் முதல் நாள். அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் கிறுக்கன் வந்து ட்ரம்புங்கிறான், கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு நினைச்சான்னு கேட்டால், எங்களில் ஒரு 3 பேர் தான் இறந்துருக்கிறார்களுங்கிறான், வரவே இல்லைங்கிறான் அந்த தாக்குதலில். அப்போ கப்பல் அடித்து கொடுத்துக்கிறான். கப்பல் அடித்தாங்க, பெருசாக ஒன்றும் கிடையாது, 3 பேர் தான். 3 பேர் சொன்னா ஒரு 30 பேர் இருக்குன்னு வைங்களா, அப்போ தான் 3 வாங்க 3 பேர் தான் செத்துருக்கிறார்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம், முதல் வரவே இல்லைங்கிற, அப்புறம் 3 பேர் செத்தாங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த அந்த கப்பல் வந்து எரியிற படத்தை போட்டு விட்டாங்க. இப்போ வந்துருச்சு, இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த கப்பல் வந்து ஒரு பக்கம் என்ன செய்ய, தீப்பிடிச்சி எரியுது. தீப்பிடிச்சி எரிஞ்சுன்னா என்ன வேறுனா, மூழ்கடிக்கா விட்டாலும் கூட தீப்பிடிச்சி எரிஞ்சால் அவன் அதை ஓடு பாதையெல்லாம் வீணாக போயிடும், விமானத்தை எடுத்து இயக்க முடியாது, அங்கேருந்து கொண்டு போட முடியாது. அவ்வளோ பெரிய கையை தான் முறிச்சிட்டாங்க. இப்போ யார் கை ஓங்கி இருக்குது, நல்ல வளமான அந்த கப்பலை நெருங்க இயலாது, அவ்வளோ தடுப்பு வச்சுருக்கோங்கிறாங்க. அந்த கப்பலை தாக்குறதுக்கு எது வந்தாலும் அடித்து பின் எடுத்துருவோம்னு சொல்லிக்கிட்டு பந்தா காட்டிகிட்டு இருந்தான். அந்த கப்பலை போய் அடித்து நினைச்சிருக்காங்க, தகர்த்துருக்குறாங்க. இது வந்து ஆரம்பம் தான். அதை முழுமையாக மூழ்கடிக்கிறதுக்குரிய சாதனங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறது, அதை பயன்படுத்தி மூழ்கடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து பின்னடை அவங்களுக்கு தான். இந்த ஒரு ஆளை கொண்டுட்டோங்கிற வகையில் பெருமை அடிச்சுக்கலாமே தவிர, அடி அதுக்கு பன்மடங்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த இஸ்ரேலுடைய பிரதமருடைய அலுவலகத்தை தாக்கியிருக்கிறாங்க, கம்ப்ளீட்டாக சப்ஜாடாக குளோஸு. ஆனால் இவனை காண, இவன் இருக்கான இல்லையான்னு தெரியல. இப்போ இஸ்ரேல் பிரதமர் வந்து ஆள் குளோஸுங்கிற மாதிரி தான் எல்லா ஊடகங்கள்லையும் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அறிவிக்கலை, அது ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். அவன் என்ன செய்வான்னா, பதுங்குழியில் போய் இருந்துக்குருவாங்க. அல்லது அந்த என்கிட்ட அன்னைக்கு காமினி கொல்லப்பட்ட அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டான்ல, அதுக்கு பிறகு வரவே இல்லை. காமினி கொல்லப்பட்ட அன்னைக்கு நெத்தனியாக வந்து நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டான்.
அது நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 48-50 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடி போச்சு. 2 நாளைக்கு மேலே போயிடுச்சு. 2 நாள் ஆளையே காணோம். ஒரு யுத்தம் நடக்கும்போது டெய்லி மக்களுக்கு உசு பூத்திக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆளே ட்ரம்ப் டெய்லி பேசுகிறான்ல, ஒரு நாளைக்கு 4 தடவை பேசுகிறான். இவன் ஆளை காணோம் 2 நாளாக. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் அடிச்சிட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி அடிக்காவிட்டாலும் இன்றைக்கி இல்லாவிட்டாலும் ஒன்றே நாங்கள் இலக்கு வச்சுருக்கிறோம், வச்ச குறி தப்பாதுன்னு வேறு பகிரங்கமாக இன்றைக்கி நினைச்சிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் வாய்ப்பு இருக்குது, அவன் ஆளை போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது கோழைத்தனமாக ஏதாவது பங்கருக்குள்ளே பதுங்கிட்டு இருந்தான்னு சொன்னால் தப்பிச்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை சைப்ரஸ் தப்பிச்சு போனாலும் போயிருப்பான். அவன் அங்கேருந்து கூட கமாண்ட் பண்ணுவான். அது என்ன ஒன்றாலும் தெரியலை. இவர் மாதிரி தைரியமாக நிற்கலை, வீட்டில் தான் இருந்தார் அவர், இந்த நேரத்தில் ஒளிஞ்சிக்கல இவர். அப்படிங்கிற வகையில் பார்த்தாலும் அடி இருக்குது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவனுடைய இன்னைக்கு மாத்திரம் 5 விமானங்கள் சரன்னு கோயத்தில் விழுவுது. கோயத்தில் விழுவுனா ஈரானில் அடித்தானா கோயத்தெல்லாம் விழும். அந்த ஈரான் எல்லை கடலில் தானே கோயத்து. அப்போ ஈரானில் வரக்கூடிய வரக்கூடிய அந்த விமானம் எப்படி விமானம், பிரம்மாண்டமான விமானங்கிறது. அதில் எல்லா விதமான வசதிகளும் இருக்கும். அடித்து தாக்கவே முடியாது, ராடாரில் சிக்கவே செய்யாது, ராடாருக்கே தெரியாது, வர்றதை ராடார் தானே கண்காணிக்கும். அவ்வளோ தொழில்நுட்ப வசதியோட விமானங்கள் 5 இன்றைக்கி இணைஞ்சிருக்கு, கோயத்தில் விழுந்திருக்கு. ஒன்று தலைகுப்புற விழுந்திருக்கு, ஒன்று அங்கங்கே செதறி கிடக்கிறது. 5 விமானம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அது விமானங்கள் தப்பான சிக்னலில் ஒன்றுக்குள்ளே ஒன்று மோதிருச்சுங்கிறாங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அங்கே அடித்து அங்கே தான் விடுவாங்க. அந்த அடி அங்கே கொடுக்க 5 விமானம் போயிருக்குன்னா, 5 விமானம்னா ஒரு விமானம் பல 100 கோடிகள் உள்ளது. அதில் 5 அடிச்சுட்டான்னு சொன்னால் இப்போ கேட்டக்குறைய ஒரு 5% அவனுடைய பலத்தை குறைச்சாச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அது விழுந்திருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அமெரிக்க தூதரகத்தை காலி பண்ணியிருக்கிறாங்க கோயத்தில் வச்சு. இதே மாதிரி இன்றைக்கி அராம்கோவில் உள்ள அந்த இந்த பெரிய ஆயில் எண்ணெய் சப்ளைக்கு சவுதி அரேபியாவில் அராம்கோன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதில் தான் நிறைய நம்ம மக்கள்லாம் வேலை செய்கிறாங்க. இப்போ அதுக்கு வருத்தம் தரக்கூடிய விஷயம் இருக்குது. அதில் தாக்குனாங்கன்னு சொன்னான். அந்த அராம்கோவில் இந்தியாவுடைய பட்ஜெட்டில் பாதி பட்ஜெட் அவன்கிட்ட வருமானம் இருக்குது. அவ்வளோ பெரிய ஆயில் நிறுவனம். அது யாருக்குன்னா அமெரிக்காவுக்கு சொந்தமானது. சவுதியில் இருக்குது. அதில் ஏதோ ஒரு பிச்சை மாதிரி காசை கொடுப்பான். எல்லா வருமானத்தையும் அமெரிக்கா தான் சுரண்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு தானே ஈரான்லையும் சண்டைக்கு போகிறாங்க, ஆயிலுக்காக தானே பண்ணுறாங்க. அப்போ அந்த அராம்கோ அடிச்சிருக்கிறான். அடிக்கவே இல்லைன்னு சவுதி பொய் சொல்கிறான். அடுத்து 1 மணி நேரத்தில் பத்தி எறிகிற காட்சி வெளியே வந்துகிட்டு இருக்கு. அவன் இல்லைன்னு சொல்கிறான். பத்தி எறியக்கூடிய காட்சிகள் என்ன செய்கிற வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்குனால தான் அடிச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலும் என்ன செய்கிறாங்கன்னா, கத்தாரில் பேஸ் எல்லாமே கிடையாது. எங்கெங்கெல்லாம் பேஸ் வச்சுருந்தானோ இராணுவ தளங்கள் எல்லாத்தையும் சப்ஜாட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் அவங்களுடைய குறி ட்ரம்பாகவும் வச்சுருக்கிறாங்க. ட்ரம்புக்கும் குறி வச்சுருக்கிறோம். இதே இவருக்கு செஞ்ச மாதிரி நாங்கள் நீ அமெரிக்காவில் இருந்தாலும் நாங்கள் அடிப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவனும் பயந்துட்டான். பயந்து போருக்கு முன்னாடியே சொன்னான், என்னை ஏதாவது செஞ்சு விட்டார்கள் என்று சொன்னால் நான் தளபதிகளுக்கெல்லாம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன், உங்களை அழிச்சு விடுவார்கள்னு சொன்னான். அவனுக்கு பயம் இருக்குது, அடிச்சிருவாங்கன்னு பயம் இருக்குது. இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறாங்க நெத்தனியாவுக்கும் உனக்கு பற்ற. அதனால் இந்த இதில் சில சேதங்கள் அமெரிக்காவுக்கு வருது, ஈரானுக்கு வரும். சண்டை வராமையாக இருக்கேன். இவன் கொண்டு போட்டால் வெடிக்காம, அவங்க கொண்டு போட்டால் வெடிக்காமல் அப்படிலாம் இருக்கும் போது இவன் தாக்குறதை பெரும்பாலும் தடுத்து நிறுத்திடுறாங்க. இவன் அனுப்புறதை விட 10 மடங்கு அதிகமாக இவங்க அனுப்புகிறாங்க. அவ்வளோ எண்ணிக்கையில் எந்த நாட்டிலையும் ஏவுகணையெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு வகை ஏவுகணையும் 2000-3000 வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வகையான ஏவுகணையும் 2000-3000 வச்சுக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் வச்சு அவனுக்கு சண்டை போட முடியும். அதுபோல் டெய்லி தயாரிச்சுட்டு வர்றான். இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய ஏவுகணை ஒரு தளத்தையெல்லாம் அழிச்சிட்டு வந்தான் முதல் நாள் அமெரிக்கா. அழிச்சிட்டோன்னு சொன்னதுக்கு பிறகு வருது 200-300 ஏவுகணை. எங்கே எல்லாம் அடிச்சுட்டா எங்கேருந்து ஏவுறான், பொய்யா சொல்கிறாங்க. அப்படி என்ன செய்கிறான், எல்லாம் பேசுகிறலாம் பொய்யா சொல்கிறாங்க, போரில் தான் சொல்லுவாங்க. அதனால் இப்போதைக்கு வரைக்கும் உள்ள நிலைமை என்னென்னு கேட்டால், அமெரிக்கா ஆடி போயிருக்கிறான். எப்படியா நிப்பாட்டினா நல்லதுன்னு நினைக்கிறான். இவங்க நிப்பாட்ட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவன் தோற்று பின் வாங்கி எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் ஓடணும். ஒரு கப்பல் எரிஞ்சு போச்சு, அடுத்த கப்பலை அடிச்சிட்டாங்கன்னா திரும்பி ஓடி போயிடுவாங்க. அதுக்கு பிறகு தோல்வியாக ஓடிட்டாங்கன்னா உலகத்திலேருந்து ஆட்டம் போட முடியாது. அந்த நிலையை இன்ஷா அல்லாஹ் ஈரானை கொண்டு இது வரைக்கும் அவன் போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் எல்லாம் முடிவு கட்டுவான் என்ற அறிகுறி தான் இப்போது தெரிகிறது. நம்ம கவலைப்படுற விஷயம் ஒன்றும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும்.